வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இன்றைக்கி சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். மேலும் நேற்று நம்ம கேட்ட கேள்விக்கு சரியாக பதிலளித்த சகோதரி அமிர்த பாரதி அவர்களையும் சகோதரர் ரகுநாதன் எஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அமிர்த பாரதி அவர்களின் கமெண்ட்டை பின் பண்ண முடிஞ்சது. ரகுநாதன் எஸ் அவரோட கமெண்ட்டை இன்றைக்கி காலையில் தான் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் பின் பண்ண முடியல. அமிர்த பாரதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள். எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு குறுகி இருக்குது, போக போக விரியுது. ஸோ இது ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதனால் இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் லோ ஹை லோ ஹை ஹையர் ஹை அது மாதிரி போயிட்டு மறுபடி லோ வந்துட்டு ஹையர் லோ வந்துட்டு மறுபடி அதனோட ஹையர் ஹை அப்படி போகும். இதே மாதிரி மாறி மாறி பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு நேற்று நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இது ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் என்னை டெலிகிராமில் தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மிக மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய நண்பர்கள் லாஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறீங்க. லாஸுங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பார்ட். அது இல்லாமல் தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் கேபிட்டல் முழுவதும் லாஸ் ஆகிறது இங்கே கேமே கிடையாது. நீங்கள் கேமில் இன்னும் சரியான முறையில் என்ட்ரி ஆகலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டோ அல்லது ஏதாவது ஒரு நண்பரின் தூண்டுதலின் பேரோ உள்ளே வரீங்க. அந்த அவரின் மூலமாகவோ அல்லது அந்த யூடியூப் மூலமாகவோ ஒரு ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஒரு ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆன உடனே உங்கள் மணி அந்த அக்கௌண்ட்டுக்கு போன உடனே நீங்கள் முதல் ட்ரேடில் தோல்வி அடைந்த உடனே உங்களை ஒருவர் தொடர்பு கொள்கிறார். அவர் சுத்தமான தமிழில் நிச்சயம் பேசவே மாட்டார். ஆனால் தமிழில் பேசுவார். உங்களுக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசலாம், அவர் மாற்றி விடலான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலையும் பேசுவார். கொஞ்சி பேசுவார். இவ்வளோ பண்ணித்தரோம் அவ்வளோ பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி லட்சக்கணக்கில் மட்டும்தான் பேசுவார். ஸோ அது மாதிரி ஆட்களை எப்போவுமே தேர்ந்தெடுக்காதீங்க. அது மாதிரி ஆட்கள் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், அவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க சம்பாதிக்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்களை கண்டிப்பாக கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி கால்ஸ் வரும்போது அட்டன் பண்ணாதீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பேசிக் கற்றுக்குறீங்க. பேசிக் ஒரு நாள் கேண்டில் ஸ்டிக் படிக்கிறீங்களா? ஒரு நாள் ஒரு 52 கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் ஒரு வீடியோவாகவோ ஒரு வீடியோவில் ஒரு அரையிலிருந்து 1 மணி நேரம் ஸ்கிப் பண்ணி மட்டும்தான் பார்க்குறீங்க. அதை பார்த்த உடனே ஓஹோ இந்த பச்சை வந்தால் நம்ம பை பண்ண வேண்டியது தான் அப்படின்ட்டு அந்த பச்சையை பார்த்தவுடன் நமக்கு ஒரு இச்சையாகி விடுகிறது. ஸோ அதனால் என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆன உடனே அது என்ன ஆகுது, நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் அன்னைக்கு என்னமோ அதிசயமாக ஏறுவது போல் ஏறும். எங்கே ஏறும்? 500 600 700 800 900 980 இன்னும் ஒரு 20 ரூபா. அந்த 20 ரூபாயை பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரவுண்டாக 1000 ரூபா ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வருமானம் 1000 ரூபா அப்படின்னு பெருமையாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவது முட்டாள்தனம். எப்போவுமே கேண்டில் ஸ்டிக்கில் அல்லது ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணும்போது அந்த ரேஞ்சை வச்சோ அல்லது அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சோ தான் நீங்கள் என்ட்ரி அல்லது எக்ஸிட் எடுக்கணும். அதனோட விக்கை வச்சோ அல்லது அதனோட ஃப்ளாட்டான ஒரு பாட்டை வச்சு நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக்கை மட்டும் ஒவ்வொன்றா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு அதுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணுறது. அதை இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டில் மட்டும்தான் வேலை செய்யுங்கிறது அவங்களுக்கு புரிவதில்லை. இது மாதிரி அடிப்படை விஷயங்களை கற்றுக்கிட்டு லாஸ் ஆகிறது. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, தினமும் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, தினமும் 10,000 சம்பாதிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி தமிழ் ஆட்கள் எல்லாருமே வீடியோ போடுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு நல்ல புரிதலோ அல்லது அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஏதுன்னு தெரியாமல் அதை சார்ட்டில் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணி வச்சுட்டா காசு வந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜியில் போய் அதை நம்பி அவர் என்ன 1000 தானே சம்பாதிச்சார், நம்ம 10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு பணத்தை கொண்டு போய் இறக்கிடுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அன்றோடு மட்டும்தான் வேலை செய்யும் என்பது அவர்களுக்கு எப்போதுமே புரிவதில்லை. ஏன்னா அந்த ஒரு சில ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு சில நாட்களுக்கு அல்லது ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், எல்லா நாட்களுக்கும் பொருந்தாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, இதுதான் நமது தாரக மந்திரம். எப்போதும் அதுவாக தான் இருக்கணும். எல்லா நாளுக்கும் எல்லாமே, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். எல்லா நாளைக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எடுபடாது. அது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி,
அதனால் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தினமும் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஃப்ரீயான ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி வந்து போய் ஏமாந்துடுறாங்க. சரி, அதுக்கும் மேற்கொண்டு வெறி வந்து பேசிக்கில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வழியில் சொல்கிறேன். பேசிக்லேருந்து சப்ளை, டிமாண்டு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு மேலே என்ன ட்ரெண்ட் லைனு, சார்ட் பேட்டர்னு, ஃபிபனோச்சி அப்படி இப்படின்ட்டு பல விதமாக வந்து கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டும் வந்து ஏன் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தா முழுமையாக கற்றுக்கொள்வதில்லை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நேற்று ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் நிஃப்டியில் எல்லோரும் அதை ஃப்ளாக் பேட்டர்ன் சொன்னீங்க. உங்களை ட்ராப் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் இப்படி ஒரு செங்குத்தான கோடு வரைஞ்சி காமிச்சேன், ஞாபகம் இருக்குதுங்களா? அது மாதிரி தான் மார்க்கெட்டும் உங்களை ட்ராப் பண்ணும். இந்த இடங்களில் நீங்கள் இந்த ரைசிங் வெஜ்ஜை நீங்கள் ஃப்ளாக் பேட்டர்னாக நம்பினது உங்கள் தப்பா ஏன் தப்பா? இது ஒரு ரைசிங் வேஜ் பேட்டர்ன். அப்போ நீங்கள் பேட்டர்னை கற்றுக்குறீங்க, இந்த ரைசிங் வேஜ் பேட்டர்ன் மட்டும் கற்றுக்காது. நீங்கள் கற்றுக்கலையா அப்படின்னா நான் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே தான் போகணும் அப்படின்னு மார்க்கெட்டு நினைக்காது. அதனால் தயவு செஞ்சு பேட்டர்ன்ஸை கற்றுக்கிறவங்க எதை கற்றுக்கிட்டாலும் முழுமையாக கற்றுக்குங்க. அரைகுறையாக எதையுமே வந்து பண்ணாதீங்க. எதை கற்றுக்கிட்டாலும் முழுசாக கற்றுக்குங்க. உங்களுக்குன்னு தனி ஸ்ட்ராட்டஜி, தனி பேட்டர்ன், இந்த பேட்டர்னில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வைக்கோங்க. சரி, அப்படியும் ரெடி பண்ணிட்டு என்னால் ஒரு சில நாள் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியுது, ஒரு சில நாளுக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கவர்கிட்ட போய் வாங்குறீங்க அல்லது ஒரு அகாடமியில் சேர்ந்து படிக்கிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அங்கே ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறது சிறப்பான ஒரு விஷயந்தான். ஆனால் பிகின்னர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக இது மாதிரி வந்து ஒவ்வொன்றா எது அடுத்தவங்க மூலியமாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க நேரடியாக கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை கற்றுக்கிட்டு தோற்று போன அப்புறம் உடனே போகிறது ஸ்ட்ராட்டஜிஸ். யார் எங்கெங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறாங்க, எது அதிக ப்ராஃபிட்டை கொடுக்குது அப்படின்னு ஒரு சில நாட்கள், வாரங்கள் உட்காந்து சர்ச் பண்ணி அந்த ஒரு சில வாரங்களில் உள்ளே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்குறாங்க, சிறப்பாக கற்றுக்குறாங்க. ஆனால் அதை எப்படி அப்ளை பண்ணணுன்னு தான் அவங்களுக்கு தெரியறதில்ல. சிறப்பாக அப்ளை பண்ணிடுறாங்க, அதாவது சார்ட்டில் அப்ளை பண்ணிடுறாங்க, அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையே தெரியாது. ஸோ இது மாதிரி பல விதமான இழப்புகளை தான் நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க. இது மாதிரி எந்தவித இழப்புகளையும் இனிமே வருபவர்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு சிலர் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ட்ரேட் செய்யலாம், அவங்கக்கிட்ட தெளிவாக விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள். இது மாதிரி வந்து பிரச்சனைலாம் இருக்குது, இது மாதிரிலாம் நீ வந்து பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம், இப்படி லாஸாக கதை அந்த நேரத்துக்கு பொய் கூட சொல்லுங்கள். ஏதாவது பொய் கூட, என் நண்பன் இப்படி தான் இருந்தான், ஒரு 5 லட்சம் இருந்தான், இப்படி தான் வந்து இறந்துட்டான், சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு கூட சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை, அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தானே சொல்கிறீங்க. அதனால் அது ஒன்றும் தவறே கிடையாது. அது மாதிரி ஒரு சிலரை பார்க்கும்போது வந்து திருத்துங்க, சந்திக்கும் போது வந்து பேசுங்க. கூட இருக்கவங்களா இருந்தால் சொல்லலாம், நம்ம வந்து வேறு யாரையும் போய் தேடி போய் சொல்கிறதில்ல. கூட இருக்கவங்ககிட்ட அது மாதிரி யாரும் பண்ணாதீங்கப்பா, இப்படி தான் ஒருத்தருக்கு ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லி அவங்கள ஏமாற்றியாவது அவங்கள அதிலேருந்து வெளியே கொண்டுட்டு வந்து பேசிக்கில் இருந்து கற்றுக் கொடுங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லிக் கொடுங்க. இதுவும் உங்களை போன்ற ஒருவருக்கு ஒரு ரோட்டில் ஒரு 10க்கு 10 ரூமிலோ அல்லது ஒரு 10,000 சதுர அடியிலோ வைக்கும் கடையில் கிடைக்கும் வருமானம் போல தான் இதுவும் எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக நாங்கள் இதை கருதலை. நாங்கள் பல 100 நாட்களாக கஷ்டப்பட்டு இந்த நிலைமையை வந்தடைந்துள்ளோம், சாதாரணமாக வரலை. தெரியுதுங்களா? இன்றைக்கி சாதாரணமாக பேசிடலாம், அந்த வழி நிறைந்த நாட்கள்லாம் நாங்கள் கடந்து தான் வந்திருக்கோம். நீங்கள் உங்கள் கடையை, உங்கள் நிறுவனத்தை நிறுவனத்துக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே மனதளவில் உழண்டு போய் உட்காந்துருக்கோம். உடலளவில் உழண்டா கூட ஏதாவது மாத்திரை மருந்தாவது சாப்பிட்டுக்கலாம், மனதளவில் உழண்டு போயிட்டால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த நிலைக்கெல்லாம் இன்னும் நீங்கள் வருவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். அந்த நிலையெல்லாம் கடந்தால் தான் ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய முடியும். அந்த நிலை நிச்சயம் வரும். அந்த நிலையை எதிர்கொள்ள எப்போதும் தயாராகிருங்க. ரொம்ப வந்து போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கும் போல். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ முதல்ல ஆன் ஆகிருக்கு இல்லைன்னா இத்தனை நேரம் பேசி வீணாக போயிடக்கூடாது இல்லை, அதுக்காக பார்த்துக்கிட்டேன். சரி, ஓகே. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் கீழே நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. தட்ஸ் குட், தட்ஸ் ஃபைன். ஓகே. இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் போயிருக்கு. ஒன்றும் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. இந்த பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலும் ஒரு 200 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு, அவ்வளோதான். அதனால் அந்த பெரிய அளவு மூவ்மெண்ட் இல்லாதனால இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியே மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. நாளைக்கு மேபி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியே இன்றைக்கே இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடிட்டி இல்லாமல் போயிடுச்சு.
மேபி நாளைக்கும் விற்று பாருங்கள், இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி ஒரு சவால் உங்களுக்கு. இன்றைக்கி என்ன சவால்னால், இந்த 3ஆம் தேதி இந்த கேண்டிலிருந்து இன்றைக்கி 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த கேண்டில் வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஏன்னா இதை நம்ம சொல்ல முடியாது, இதை கணக்கில் இருந்து எடுத்துருங்க. இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் என்னென்னு சிறப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் மறுபடியும் பின் பண்ணுவோம். நீங்களும் புத்திசாலி அப்படிங்கிறத இந்த உலகுக்கு தெரியப்படுத்துவோம் வாருங்க. இதுதான் சரியான சமயம், சரிங்களா? அதனால் இந்த பேட்டர்ன் என்னங்கிறத பாருங்கள். நாளைக்கு வலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற நாள் யாரும் ட்ரேடிங் பக்கம் போகணும்னு நினைக்கிறவங்க, உங்களோட ரிஸ்க் அதிகமாக இருக்குங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் என்ட்ரி ஆகிறத தவிர்த்துருங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஏன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியே போகும்போது நம்மளோட பணம் கரையும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதுவும் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிட்டேன்னா 15 மினிட்ஸ் சார்ட்டுன்னு சொல்லிட்டேன், 5 மினிட்ஸ் சார்ட்டு போல். இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் இந்த பேட்டர்ன் சொல்லியிருக்கேன்ல, அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே ரீசெக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு இடத்துல தான். சரி, ஓகே. இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு 0 to ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறாருல அவர் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அவரால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். உங்களால், நம்ம இப்போ தான் பிகினர்ஸ் லெவல், அந்தளவுக்கு இன்னும் போகலை. அதனால் உங்களால் அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு தோணக்கூடாது. அது எப்போயுமே உங்களை ஏமாத்திடும். ஸோ அதுக்காக நிறைய கற்றுக்கணும், கஷ்டப்படணும், சிரமப்படணும். இப்போதும் உங்களுக்கு 0 to ஹீரோ எப்போதும் கிடையாது. இப்போதைய சூழ்நிலையில் இந்த பிகினராகவே இருக்கிற பட்சத்தில் எப்போதும் கிடையாது. இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கணும். ஸோ நாளைக்கு எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இதை ஒரு பேஸாக போட்டுக்கிறேன். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் நடக்கும்போது ஒரு என்ட்ரிக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 38,000 இந்த இடத்துல இருந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணும்போது, இந்த ட்ரெண்ட் ஏரியாவில் பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு நல்ல இறக்கம் இருக்குமானா 37,800 வரைக்கும் ஒரு நல்ல இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 37,800 வரைக்கும் போகலாம். மேபி நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் 38,000 ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது? அந்த 38,000 பாயிண்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு டவுன் இருக்கும். ஸோ அந்த டவுனு இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து ரிவர்ஸ் ஆகுமா, இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுமா, அல்லது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மேபி நாளைக்கு அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 38,100க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 38,200 கிராஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 38,200க்கு மேலே தான் ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி நல்ல பிரேக் அவுட் கொடுத்து அற்புதமாக என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பீரியில் என்ட்ரி ஆகுங்க, சரிங்களா? ஸோ கொஞ்சம் சேஃபாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பீரியில் கூட ட்ரேட் பண்ணலாம். தப்பு, அதுதான் சரியான முறை கூட. ஸோ அது மாதிரி என்ட்ரி ஆகிக்கிங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நீங்கள் நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி ஆகிக்கலாம், அல்லது 38,200க்கு மேலே பிரேக் அவுட் நடக்கும்போது என்ட்ரி ஆகுங்க. அது ஒரு சிறந்த முறையாக இருக்கும். அதுதான் சேஃபஸ்ட்டு வே. ஓகே, அடுத்து நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இழுத்துட்டு போயிட்டேன், மன்னிச்சிக்கங்க, வருத்தப்படாதீங்க. நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், டைமிங்கே எனக்கு சரியாக தெரியல, சாரி. சரி, ஓகே. இப்போது நிஃப்டியை பார்த்தீங்கன்னா என்ன காமிச்சிருக்கு? ஒரு பெரிய டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, டபிள்யூ பேட்டர்னில் இப்போ பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ரிஜெக்ஷனாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மொதல் கேண்டில்லே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணணும், சரியா? அது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இந்த ஏரியாவிலே ஓப்பன் ஆகிடுச்சுனாலும் கூட சின்னதாக கொஞ்சம் கீழே இறங்குறப்பே ஆர்டர் அவர் சொன்னார் அப்படின்னு என்ட்ரி ஆகிட்டிங்க, மார்க்கெட் ஜொய்யன்னு மேலே போயிடும். ஸோ நம்மளுடைய இது எண்ணமே எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியணும், அதை ஃபாலோ பண்ணி அதில் பிரேக் அவுட் நடக்கிறப்ப என்ட்ரி ஆகணும், சரிங்களா? அந்த பேட்டர்னை நீங்கள் தான் ஒவ்வொன்றா வரிசையாக உட்காந்து உங்களுக்கு புரிகிற வகையில் படித்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம இப்போ இந்த டபிள்யூ பேட்டர்னில் ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்கோம். மேபி இது நாளைக்கு ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் நல்ல ஒரு என்ட்ரிக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே அதிகமாக விழுந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டே கிடையாது. அதனால் ஃபஸ்ட் ஸ்டாப்பே ஒரு வீழ்ச்சியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 17,400 கட் பண்ணும்போது நல்ல மேலேயும் போயிடும். ஏன்னா 2 நாளாக ஒரு டபிள்யூ பேட்டர்னாக போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் நிஃப்டியில் உங்களுக்கு இன்னும் ஒரு சவால். இது ஒரு பேட்டர்ன்.
இதில் ஒரு அளவு மட்டும் ஒரு சிறிய அளவு மட்டும் மிஸ் ஆகுது சரிங்களா. இந்த ஏரியாவில் ஒரு சிறிய அளவு மட்டும் மிஸ் ஆகுது. அது நடந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஸில் போகும் சரிங்களா. இது ஒரு முழுமையான பேட்டர்ன். இதில் இன்னும் இந்த ஏரியாவில் மட்டும் லைட்டாக மிஸ் ஆகுது. அந்த லைட்டாக மிஸ் ஆகிற பார்ட்டும் உருவாக்கிட்டால் இது நீட்டாக வந்து மேலே போகும். அது என்ன ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இதில் உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கட்டும் சரிங்களா. 37 நாளைக்கு கீழே வருமானு பார்த்தீங்கன்னா கீழே லைன் வரைஞ்சிடலாமா. லைனே வரைஞ்சிடலாம், ரிஸ்க் இருக்குது. ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு. ட்ரெண்ட் லைன் போட்டு ஓகேங்களா. இந்த டைட்டான ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் பிகைனர்ஸ் பெருமக்களே நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ளே எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி ஆகுங்கள். ஒரு 17,350 என்ட்ரி ஆகிற பட்சத்தில் அதுக்கு மேலே 360 அது மாதிரி என்ட்ரி ஆனால் கூட 17,300 வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு 50 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி என்ட்ரி ஆகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். மேலே அப்பில் போகும்போது நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்லபடியாக என்ட்ரி ஆகுங்க. அதனால் நாளைக்கு அதிகமாக யாரும் ட்ரேடு சத்தியமாக வந்து பண்ணிடாதீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எப்பயும் உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. எப்பயும் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களை விட மிகச்சிறந்த நிதி அதிகாரி யாரும் இல்லை. நீங்கள் தான் அதை வந்து மிகச்சிறப்பாக கையாளுவீங்க உங்களோட பணத்தை. ஸோ நீங்களே ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களே மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்காக வளர்த்துக்குங்க. ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவு மட்டும் டார்கெட் வைங்க. சீரும் சிறப்பும் செம்மையுமா நாளைக்கும் வந்து மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.